உமா மகேஸ்வரா, உலகை காக்கும் பரம்பொருளே, திருவருள் புரியுங்கள் சுவாமி. உமையவளே, என் உள்ளம் கவர்ந்த மலைமகளே, தாய்க்குலத்தின் தலைமகளே, உலகத்தவர் போற்றும் வடிவாம்பிகையே, வருக தேவி, அமர்க. சம்போ மகாதேவா, சர்வேஸ்வரா, சமூகத்தை நாடி ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். நாரதா, புரிகிறது. இன்று உனக்கு வேறு இடம் கிடைக்கவில்லையா? நாரதனின் கலகம் நன்மையில் முடியும் என்றுதானே கூறுவார்கள். விஷயத்தை சொல். பரமேஸ்வரா, எவருக்குமே கிடைக்காத பழம் ஒன்று எனக்கு கிடைத்தது. இது சாதாரண பழம் அல்ல, ஞான பழம் என்று சான்றோர்கள் கூறினார்கள். இதை நான் அருந்துவதை விட உலகையே காத்து ரட்சிக்கும் தாங்கள் அருந்தினால் பலனுண்டு என்று கொண்டு வந்திருக்கிறேன். பழத்தை கொண்டு வந்து நாடகத்தை துவங்குகிறாய், நடத்து. என்ன சுவாமி இது? பாசத்தோடு நாரதன் கன்னியை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறான். அதை அருந்தாமல் அவனை பரிகாசம் செய்கிறீர்களே. உமா, சக்தி இல்லையே சிவம் இல்லை, இது சான்றோர் வாக்கு. அதை நானும் ஒப்புக்கொண்டு விட்டேன். உலகில் உள்ளோர் அம்மை அப்பன் என்றுதான் சொல்கிறார்களே தவிர அப்பன் அம்மை என்றா சொல்கிறார்கள். ஆகையால் இதை நான் சாப்பிடுவதை விட நீ சாப்பிடுவதுதான் சாலச் சிறந்தது. இந்த சுவாமி, தங்கள் திருவாக்கினாலேயே நாம் அம்மையப்பர் ஆகிவிட்டோம் என்று சொல்லிவிட்டீர்கள். இனி இக்கனி நமக்கு எதற்கு? அத்துடன் வருங்காலம் பிள்ளைகள் கையில். அதனால் இதை அவர்களிடமே கொடுத்து விடுகிறேன். அம்மா, அம்மா, பழம் எனக்கு இல்லை. அம்மா, எனக்குத்தான் பழம். முடியாது, நான் தான் முதல் பிள்ளை. பழம் எனக்குத்தான். இல்லை அம்மா, நான் தான் செல்ல பிள்ளை, எனக்குத்தான் பழம். சரி சரி, இதற்காக இருவரும் சண்டை போட்டுக் கொள்ள வேண்டாம். ஆளுக்கு பந்தி எடுத்துக் கொள்ளுங்கள். இல்லை இல்லை, பழத்தை பிரிக்க கூடாது. முழு பழமாக சாப்பிட்டால் தான் பலன் உண்டு. என்ன நாரதா? உண்மை உண்மை. சுவாமி, இருவரும் கேட்கிறார்களே, இதை யாருக்கென்று கொடுப்பது? அப்படி கேள். இது ஞானப்பழம். இதை பெற நம் பிள்ளைகளுக்கு தகுதி இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டாமா? ஆகையால் ஏதாவது ஒரு சோதனை நடத்து. அதிலே யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு இதை கொடுத்து விடு. சரிதான். இந்த சோதிப்பது, சோதனைக்குள்ளாக்குவது, இதிலெல்லாம் தேர்ந்தவர் தாங்கள் தான். என்னை பொறுத்தவரை பிறர் கண்கலங்கினால் என்னால் அதை சகிக்க முடியாது. இந்த பழத்தை பெறுவதற்கு ஏதாவது ஒரு திட்டத்தை தாங்களே சொல்லிவிடுங்கள். சரி. விநாயகா, வேலவா, உங்கள் இருவரில் இந்த உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞானப்பழம். உலகத்தை தானே இதோ ஒரு நொடியில் சுற்றி வருகிறேன். நாரதரே, அம்மை அப்பன் என்றால் என்ன? உலகம் என்றால் என்ன? உலகம்தான் அம்மையப்பன், அம்மையப்பன் தான் உலகம். அப்படியானால் என் தாய் தந்தையை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாகத்தானே அர்த்தம்? அதில் என்ன சந்தேகம்? உலகத்தையே ரட்சித்து காக்கும் லோகநாயகன் நாயகியை சுற்றி வந்தாலே அகில உலகமும் வல வந்ததாக அர்த்தம். நன்றாக சொன்னீர்கள். இதோ என் அம்மையப்பனை சுற்றி வந்து பழத்தை நானே பெற்றுக் கொள்கிறேன். விநாயகம், என்ன இது? பழம் எனக்கே கிடைத்து விட்டது. தாயே, என்ன இது? எனக்கும் ஒன்றும் புரியவில்லை அப்பா. எங்களை சுற்றினால் உலகத்தை சுற்றுவதாக அர்த்தமா என்று கேட்டான் கணபதி. அனைவரும் ஒப்புக்கொண்டனர். சுற்றி வந்து பழத்தை பெற்றுக் கொண்டான். நல்ல நாடகம். பெரியவர்களாக சேர்ந்து நடத்திய நாடகம் அல்லவா? மிகவும் அழகாக இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. நான் வருகிறேன். முருகா, எங்கே போகிறாய்? எங்கோ போகிறேன். என்னை ஏன் தடுக்கிறீர்கள்? அம்மட்டும் இந்த சிறு பழ விஷயத்திலே உங்கள் குணத்தை காட்டியதற்கு நன்றி. வருகிறேன். குமரா, நில். பதட்டத்தில் தவறான முடிவுக்கு போகாதே. தாய் சொல்லை கேள். கேட்க மாட்டேன். தலைப்பிள்ளை தான் செல்ல பிள்ளை, இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை என்று காண்பித்த உங்களுடன் இனி ஒரு கணமும் இருக்க மாட்டேன். எங்களை விட்டு எங்கே போகிறாய்? எனக்கென்று ஒரு உலகம், என் நாடு, என் மக்கள் என்று ஏற்படுத்திக் கொண்டு தனிமையில் இருக்க போகிறேன். முடிந்தால் என்னை எல்லோரும் அங்கு வந்து பாருங்கள். முருகா, குமரா, வேலவா. நாரதா, நீ எண்ணி வந்த காரியம் சுலபமாக முடிந்து விட்டதல்லவா? சுவாமி, என்ன இது? பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்பதற்கு உதாரணம் காட்டிவிட்டு போகிறான் உன் மகன். அவனை இப்படியே விட்டு விடுவதா? முருகா, தமிழ் வேளை, இது எமது விளையாட்டுகளில் ஒன்று. வினையாக கொள்ளாதே, நில். குமரா, நீ கோபப்படும் அளவிற்கு பெரும் தவறொன்றும் நடந்து விடவில்லை. சிரத்தை விடு, தனித்து செல்லாதே. சண்முகா, என் சொல்லை கேள். முருகா, முருகா. யாரது? ஞான பண்டிதா. ஓ, அவ்வையா? வேலவா, வேதம் முற்றும் கற்றவன் நீ. அதை உன் தந்தைக்கு உபதேசம் செய்து தகப்பன் சுவாமி என்று பெயர் பெற்றவன். உனக்கு நான் அறிவுரை கூறலாமா? கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் குமரா, உன்னிடத்தில் குறை காணலாமா? அப்பா,
ஞானப்பழமே நீ, உனக்கு ஒரு பழம் தேவையா? அன்பு தெய்வமே, அருள் வடிவே, சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று என் அறிவிற்கு சுட்டிக்காட்டிய தமிழ் கடவுளே, நீ தவறு செய்யலாமா? அம்மையப்பனிடம் கோபப்படலாமா? வேண்டாம் ஐயா, வேண்டாம். நீ திரும்பிச் செல். அவ்வையே, நீ கூறும் சமாதானத்தை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அம்மையப்பனிடமிருந்து ஒரு பழத்தை பெற எனக்கு அருகதை இல்லையா? எனக்கு அந்த பழம் தரக்கூடாதா? பழம் நீயப்பா, ஞானப்பழம் நீயப்பா, தமிழ் ஞானப்பழம் நீயப்பா. 1000 முறை நீ ஆறுதல் கூறினாலும் அவைகளை கேட்க நான் தயாராக இல்லை. முருகா, நீ இங்க நின்று ஒரு நாடகம் நடத்த வேண்டும் என்று எண்ணியிருந்தால் அதை மாற்ற யாரால் முடியும்? ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று என்னை எழுத தூண்டிய உன்னை மறுமுறை சந்தித்தால் அம்மையப்பனுடன் தான் சந்திப்பேன். இது உறுதி. நான் வருகிறேன். குமரா, முருகா, என்ன இது? சொல்ல சொல்ல கேட்காமல் பிள்ளை விளையாடு. பார்ப்பவர்கள் எள்ளி நகையாடுவார்கள் உன் செய்கையை கண்டு. இந்த சாதாரண விஷயத்திற்கே நீ இப்படி ஆத்திரப்படுகிறாயே. ஒரு சமயம் தட்சனுக்கு நான் மகளாக பிறந்து வளர்ந்து வரும் வேளையில் உன் தந்தை எவருக்கும் தெரியாமல் என்னை சிறையெடுத்து சென்று திருமணம் செய்து கொண்டார். அன்றைய தினத்திலிருந்து உன் தந்தையும் தட்சனும் விரோதியாகி விட்டார்கள். அதன் பிறகு தட்சன் ஒரு யாகத்தை தொடங்கினான். அந்த சமயம் சுவாமி, அடியாள் வேண்டுகோள் ஒன்று. தாங்கள் சினத்தை விடுத்து என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்க வேண்டும். தாட்சாயினி, அனைத்து உணர்ந்தவள் நீ. ஆத்திரப்படும்படி ஏதும் கேட்க மாட்டா என்பது எமக்கு தெரியும். விஷயத்தை சொல். பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகி விட்டாலும் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் தானே? ஆண் பிள்ளையாக இருந்தால் அந்திய காலம் வரை பெற்றோருக்கு கட்டுப்பட்டவன். பெண்ணாக பிறந்து விட்டால் பருவமடைந்த பிறகு மற்றொருவனுக்கு மாலையிட்டு விட்டால் கணவனுக்கு தான் கட்டுப்பட்டவள். மற்றொருவருக்கு மாலையிட்ட பின் பெற்றவர்களை அந்த பெண் மறந்துவிட வேண்டியதுதானா? சுற்றி வளைத்து நீ எங்கு வருகிறாய் என்று எமக்கு புரிகிறது. சுருக்கமாக சொல். சுவாமி, கோபப்பட்டு விடாதீர்கள். மறுமுறையும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். என்ன கேட்கப் போகிறாய்? என் தந்தை தட்சன் நடத்தும் யாகத்திற்கு சென்று வர வேண்டும் என்று மனதில் தோன்றுகிறது. உத்தரவு கொடுப்பீர்களா? தாட்சாயணி, சுவாமி, என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே எனக்கு அழைப்பு விடுக்காமல் யாகத்தை தொடங்கி இருக்கிறான் தட்சன். எனக்கு வழக்கமாக சேர வேண்டிய அவர் பாகத்தையும் தர மறுக்கிறான். அப்படிப்பட்ட கொடியவன் நடத்தும் யாகத்திற்கு நீ செல்வதா? உன் தந்தையாய் இருப்பதால் அவன் தவறை மறைப்பதா? அதற்கு நான் உத்தரவு தருவதா? வெட்கம். சுவாமி, அவர் அழைக்க மறுத்ததையும் அவிர்வாகம் கொடுக்காமல் இருப்பதையும் குற்றம் என்று சுட்டிக்காட்டி உங்களையும் வரவேற்று யாகத்தை முடியுங்கள் என்று அறிவுரை கூறத்தான் போகிறேன். அறிவு தட்சனுக்கு ஏராளம், அதைவிட ஆணவம் ஏராளம் ஏராளம். அந்த ஆணவத்தை அகற்றி நல்லறிவு புகட்டத்தான் நான் போகிறேன். உன்னால் முடியாது. ஏன் முடியாது? அவன் அழியும் காலம் வந்து விட்டது. அதை தடுத்து நான் நிறுத்துகிறேன். நடக்காது. ஏன் நடக்காது? அவன் விதி முடிந்து விட்டது. அந்த விதியை என் மதியால் வெல்லுகிறேன். வேதையே அவமானப்பட்டு திரும்ப போகிறாய். இல்லை, என் தந்தை ஈசனுக்கு விரோதி அல்ல என்ற அளவிற்கு அவர் மனதை மாற்றிவிட்டு வெற்றியுடன் திரும்பி வருகிறேன். தாட்சாயணி, ஒரு பெண்ணிற்கு பிறந்த வீடு சாஸ்வதமா அல்லது புகுந்த வீடு நிரந்தரமா? இதற்கு பதில் சொல்லிவிட்டு போ. பிறந்த வீட்டிற்கு பெருமையும் புகுந்த வீட்டிற்கு நற்பெயரும் தேடி தருவதுதான் பெண்ணின் கடமை. ஆனால் நீ கணவன் சொல்ல மீறி தந்தையை காணச் செல்லுகிறாய். என்ன செய்வது? பாசம் என்னை தூண்டுகிறது, வளர்த்த கொடுமை என் நெஞ்சத்தை வாட்டுகிறது. போவது உங்களுக்கு பிடிக்கவில்லை, போகாமல் இருக்க என்னால் முடியவில்லை. ஐயனே, பிறந்த வீட்டிற்கும் புகுந்த இடத்திற்கும் விரோதம் ஏற்பட்ட பிறகு பெண்ணாக பிறந்தவள் இருப்பதை விட இறப்பதே மேல். ஓ, தந்தையின் பாசம் என்னையும் மீறும் அளவுக்கு வந்து விட்டது. தவறுதான், என்னை மன்னியுங்கள். சென்று வர உத்தரவிடுங்கள். விதி உன்னிடமும் விளையாடுகிறது. சரி, போ. சுவாமி, போய் வா என்று சொல்லுங்களே. போ. கடைசி குடிமகனிலிருந்து உலகை காக்கும் ஈசன் குடும்பம் வரை பெண்ணாக பிறப்பது பெரும் தவறென்று நன்றாக புரிந்து விட்டது. வருகிறேன். தலைமகனே, நீயே தவறு செய்து விட்டாய் என்று தாய்க்குலமே வருந்தும் அளவுக்கு ஒரு கேட்டை விளைவிக்கப் போகிறாய். போ. ஓம் பிரபந்தே ராஜா வருணாத் பிரபந்தே வா ப்ரஹஸ்பதிஹ பிரபந்த இந்திரச்சாக்னிச்சராஸ்கந்தாரயதான் த்ருவம். நிறுத்துங்கள் யாகத்தை. யாரு? அப்பா, இது என்ன அக்கிரமம்? அனைத்தும் உணர்ந்த தாங்களே அழைக்க வேண்டியவர்களை அழைக்காமல் யாகத்தை துவக்குவதா? என்னை மதிப்பவர்களை நான் அழைத்து விட்டேன்.
பழிக்க தவறியவர்களை எதிர்க்கவும் துணிந்து விட்டேன். அப்பா, ஆத்திரத்தில் அறிவிழக்காதீர்கள். மாமன் வீட்டில் மாபெரும் விழா நடக்கும் சமயம் மருமகன் இல்லாமல் இருப்பது தவறென்று உங்களுக்கு படவில்லை. மருமகன் யாரவன்? அந்த ஈசன் எனக்கு மருமகனும் அல்ல, நீ எனக்கு மகனும் அல்ல. சென்று விடு. அப்பா, நீ யார் என்னை தடுக்க? உம்மையும் இந்த உலகையும் கட்டி காக்கும் ஈசனின் மனைவி. ஈசன் இறந்தவர்களின் சடலத்தை எரித்த சாம்பலை உடலெங்கும் பூசிக்கொள்ளும் பித்தன், பேய்கள் நடமாடும் சுடுகாட்டை கட்டி காக்கும் சடயம். அந்த இடுகாட்டு தலைவனின் மனைவியை எதிர்கொண்டு அழைக்க இங்கு யாரும் விரும்பவில்லை. போய்விடு. மதிகட்டவனே, உன் யாகம் அழியட்டும், உனது ஆணவம் ஒழியட்டும். ஆண்டவனை மதிக்க தவறியவர்க்கெல்லாம் உனது சரித்திரம் ஒரு பாடமாக அமையட்டும். உனது அறிவு, நீ பெற்ற வரங்கள் அனைத்தும் தொலைந்து போகட்டும். உன் அகந்தைக்கு தக்க தண்டனை கிடைக்கட்டும், தக்க தண்டனை கிடைக்கட்டும். இறைவா, பிரபு, பரம்பொருளே. நில். எங்கு வந்தாய்? எதற்காக வந்தாய்? எந்த முகத்தோடு என்னை பார்க்க வந்தாய்? ஐயனே, என்னை மன்னித்து விடுங்கள். பெண் புத்தி பின் புத்தி என்ற சொல்லுக்கு இலக்கணம் கண்டுவிட்டேன். பாசத்திற்காக சென்று பலனை அனுபவித்து விட்டேன். போதும், நான் பட்டது அனைத்தும் மறந்து அடியாளை ஏற்றுக்கொள்ளுங்கள். என் சொல்லை மீறி என் வாயிற்படியை கடந்த போதே என் மனைவி இறந்து விட்டாள். என் பரம எதிரி தட்சணி மகள் தாட்சாயணி தான் இப்போது வந்திருக்கிறாள். சுவாமி, சோதித்தது போதும். இனி வேதனையை என்னால் தாழ முடியாது, ஏற்றுக்கொள்ளுங்கள். சக்தி, உன் நிலைமை மறந்து தட்சன் மகள் என்ற பாசத்தால் தவறு செய்து விட்டாய். இதற்கு தக்க தண்டனை நீ என்னை பிரிந்திருக்க வேண்டியது. அப்படி முடிவு கட்டி விடாதீர்கள். என்னை பிரிந்து தனிமையில் இருக்க வேண்டாம். உன் துணை இனி எனக்கு தேவையில்லை. உலகில் இனி நாமே தனித்து இயங்கிக் கொள்வோம். உறுதியாகத்தான் சொல்கிறீர்களா? இறுதியாகவும் சொல்லுகிறேன். ஈசனே, என் துணையின்றி உம்மால் ஒரு காலம் தனித்து இயங்க முடியாது என்பதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளும். தகாத வார்த்தைகள் பேசாதே. சிவம் தான் உலகில் சிறந்தது. இல்லை, சக்திதான் உலகில் உயர்ந்தவள். சிவம் இல்லையே சக்தி இல்லை. சக்தி இல்லையே சிவம் இல்லை. சிவம் தான் பெரிது, சக்திதான் பெரிது. ஆணுக்கு பெண் அடிமை. அந்த ஆணையும் பெற்றுத் தருவது பெண்மை. நீ இன்றி நான் உண்டு, நான் இன்றி நீர் இல்லை. வாழா சக்தி. பரமனே, அறிந்தும் அறியாதவர் போல் எதற்காக இந்த நாடகம் ஆடுகிறேன்? சக்தி இல்லையேல் சிவம் இல்லை, சிவம் இல்லையேல் சக்தி இல்லை. இருவரும் சேர்ந்திருப்பதுதானே உலகம். சினம் தணிந்து உமையவளை உயிர் வரச் செய்து சிவசக்தி சமேதராய் காட்சியளி. வேதநாயகா, தங்களை விட்டு பிரியக்கூடாது என்ற மனவேகத்தில் தவறாக பேசிவிட்டேன். என்னை மன்னியுங்கள். சக்தி, கணவனுக்கு மனைவி கட்டுப்பட்டவள் என்பதை எடுத்துக்காட்ட இந்த சம்பவம் பெண்களுக்கு ஒரு பாடமாக அமையட்டும். ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான் உலகம் என்பதை எல்லோரும் அறிய என் உடலில் சரிபாதியை உனக்கு தருகிறேன். இனி நீ இன்றி நான் இல்லை, நானின்றி நீ இல்லை.